வணக்கம்டா மாப்ள, தேனியில இருந்து கடலூர் சில்வர் பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ஃபுல்லா நம்ம இந்த பீச்சில் தான் இருக்க போறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கடலூர் சில்வர் பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ஃபுல்லா நம்ம இந்த பீச்சில் தான் இருக்க போறோம். இந்த பீச்சில் இன்னைக்கு நம்ம என்ன நல்லா பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட வந்திருக்கிறது யாருன்னா, வணக்கம்டா மாப்ள, இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தேவா. இவனும் நம்ம கூட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இந்த பீச்சில் இருக்க போறான். மணி இப்போ காலையில 10 ஆகுது. நம்மளால எவ்வளோ நேரம் வரையும் இங்கே இருக்க முடியும் தெரியல. கண்டிப்பா ராத்திரி இங்கே தூங்க முடியாது. இவனை வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொன்னா என்ன வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிற லோக்கல் பசங்களாம் சேர்ந்து 2 கட்டையை வச்சு கடல் உள்ள போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டானோ. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவனுங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கு போல. அதனாலே இங்கே எல்லாரும் டெய்லி வந்து குளிக்கிறானோ அவளுக்கு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் ஆழத்துக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டானோ. அதை பார்த்துக்கிட்டே எங்களுக்கு டைம் போனதே தெரியல. சில்வர் பீச்சுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கொஞ்சம் கல் கொட்டி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். இந்த பீச்சில் யாருமே இல்லாமல் அமைதியாக தான் இருந்தது. இந்த இடத்துல யாருமே இல்லாமல் ஒரே போராக இருக்கேன்னு சொல்லிட்டு மெயின் சில்வர் பீச்சுக்கே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த இடத்துக்கு போன உடனே மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டீ கடையில் போய் மழை நிக்கிற வரையும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற நாய் கூட போய் கொஞ்ச நேரம் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். எங்களுக்கு அந்த திமிரு கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பிறந்தது. இந்த பீச்சில் ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லலை நான். மழை வேகம் பெய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூரை கட்டி வச்சுருந்தாங்க. அது கீழே 2 பேர் பேரை படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிட்டு இங்கேயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ பெய்கிற மழையிலும் பின்னாடி 2 பேரும் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். மணி இப்போ 12:33 ஆகுது. இப்போ அடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்போ நிற்கும்னு தெரியல வேற. நாங்கள் உட்கார்ந்த இடத்துக்கு பின்னாடியே ஏகப்பட்ட போட்டு நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அட்டம் சவுறு மாரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். அது நிழலுக்காகடா. வருஷம் வருஷம் இங்கே வந்து முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. பாரா, இது எனக்கு தெரியாது எங்கள் கடலில் இருக்குன்னு. எனக்கே இப்போ தான் தெரியும். பீச்சை ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு அங்கே இருக்கிற ஒரு கடையில் எக் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையிலேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மழை நின்றுடும் பார்த்துக்கிட்டே இருக்க. மழை நிற்கவும் மாட்டேது. இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறோம். முடிச்சுட்டு போயிடலாமா? எப்போ போகலாம்? 7 மணி 6. காலையில் வந்தோம். காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நாங்கள் எப்போ நிற்குன்னு பார்க்குறோம், நிற்கவும் மாட்டேது. இவங்க மழையிலையும் வந்து டோக்கன் கொடுத்து நிறைய பேர் வந்து பீச் வந்து பார்க்குறாங்க. பீச்சே அமைதியாக இருக்குது மழை பெய்யறதுனால. மணி 4:16 கிட்ட ஆகிடுச்சு. பீச்சுக்கு போய் யாராவது இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம் வாங்க.
கடைசியில் 6 மணிக்கு தான் மழையை நிற்க ஆரம்பிச்சது. காலையில் 11 மணிக்குலேருந்து மணி 6 மணி வரையும் இதுக்கு மேலே இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே போலீஸில் வேறு நிற்கிறாங்க. எல்லாரையும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. கடலூரில் இது வரைக்கும் நான் இதுமாரி யாரும் பண்ணதில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பீச்சில் இருக்கிற மாரி யாருமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் தான் பண்ணுறோம் நினைக்கிறேன். வேறு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. இதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம் காலையிலேருந்து. இதுக்கு மேலே பண்ணணுமா என்னன்னு தெரியல. போகலான்னு தான் இருக்கும். மணி 6 ஆனவனே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சதால யாருமே வராதனால பீச்சு பேய் படம் கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கர இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன்லேயும் சுத்தமாக சார்ஜ் இல்லாதனால மணி 6 ஆனவனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்த விட்டு.